ஃப்ரெண்ட்ஸ், இது மத்தி மீன் குழம்போட கண்டினியூஷன் வீடியோ இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புளி கரைச்சல் வந்து கரைச்சி வச்சுட்டோம் ஆல்ரெடி. அது எப்படின்னா ஒரு 2 லெமன் 3 லெமன் புளி கரைச்சல், ஏன்னா மீனோட அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி. ப்ளஸ் ஒரு 4-5 ஸ்பூனு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். தக்காளி ஒரு 2 பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சால்ட்டு தேவைக்கேற்ப போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் குழம்பு வந்து கொதிக்க விடுங்க. அந்த ஊற்றிட்டு கொதிக்க விட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் கொதிக்க விட்டுட்டு, ஏன்னா இது வந்து மத்தி மீன்ன்றதுனால டக்குன்னு பாயில் ஆகிடும். அதனால ஒரு 5 மினிட்ஸ் கொதித்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரே ஒரு கொதி மீன் போட்டுட்டு வச்சிட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அந்த சட்டின்றதுனால நீங்கள் பாயில் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா ஆட் ஆகும் அதில். ஸோ அதனால இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட்டீங்கன்னா மீன் குழம்பு ரெடி. ஸோ ஒரு கொதி வந்துருச்சு இல்லைங்களா, இது கூட கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளை பாறை வாங்கியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணி, ஸோ அது நாங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மசாலா வந்து குழம்பு மிளகாத்தூள், தக்காளி ஒரு 2 எடுத்துக்குங்க, பிசைஞ்சு வச்சுருங்க அந்த மீனில். அப்புறம் லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்குங்க. ப்ளஸ் சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க, ஹாட் சில்லி அது. அப்புறம் காஷ்மீரி சில்லி ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா நல்ல டேஸ்டியான உங்களுக்கு மசாலா கிடச்சிரும். மீனில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வறுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்லிம்மில் வச்சு அதை வருங்க, ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.